திக் டைஸ் வச்சுட்டு அவுட்ஃபிட்ட கரெக்டா போட்டீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் தாக்குற மாதிரி இருப்பீங்க. பொதுவா திக் டைஸ் இருக்கவங்க உங்களுக்கே தெரியாம நிறைய ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் குர்த்திக்கு ஸ்கின்னி ஜீன்ஸ் போட்டா நல்லாவா இருக்கும்? அந்த ஷார்ட் குர்த்தியோட லென்த் கரெக்டா தை ஏரியா கிட்ட கம்ப்ளீட் ஆகுறதுனால அட்டென்ஷன் ஃபுல்லா அங்கதான் போகும். பார்க்கவும் நல்லாவே இருக்காது. சோ அதுக்கு பதிலா ஒயிட் லெக் ஜீன், பேகி ஜீன், பூட் கட் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஜீன் போடுங்க. இது உங்க மொத்த அவுட்ஃபிட்டையும் பேலன்ஸ்டா காமிக்கும். இதுவே சைடுல ஸ்லிட் இருக்க மாதிரி குர்த்தி போடுறீங்கன்னா லெகின்ஸ் எல்லாம் போடாதீங்க. உங்க தைஸ் எல்லாம் பல்ஜ் அவுட்டா தெரியும். சோ பார்க்க நல்லாவே இருக்காது. இன்ஸ்டெட் ஸ்ட்ரைட் காட்டன் பேண்ட், பலோசோ பேண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும், பார்க்க ஆடாவும் இருக்காது. ட்ரெஸ்ஸஸ் மாதிரி போடணும்னா அந்த ட்ரெஸ் உங்க தையரியா கிட்ட முடியற மாதிரி போட்டீங்கன்னா உனக்கு ட்ரெஸ்ஸே செட் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நீ லென்த் வர மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுங்க. அண்ட் அந்த ட்ரெஸ்ல வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் இருந்தா பாக்குறவங்க சிறப்பா இருக்கும். அப்புறம் பாருங்க, உனக்கு ட்ரெஸ் நல்லாவே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் அவங்களே உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்ல அவாய்ட் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்களே உங்களை கண்ணாடி முன்னாடி ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க.